அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2025 கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 50 நாள், இந்த வருடம் பிறந்ததிலிருந்து காலங்கள் கடந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திச்சிருந்தாலும் பெரும் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த 50 நாளில் 2026 பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய குடும்பம், தொழில், பணவரவு, மன நிம்மதி சார்ந்த சில நல்ல விஷயங்கள் எந்த மாதிரி இந்த கிரக பலன்கள் நமக்கு உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போது மேசராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேஷம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா முதல் ராசி இல்லைங்களா, அந்த முதல் ராசி உங்களுடைய ராசியில் செவ்வாய் ஆட்சி. அது மட்டும் இல்லை, சூரிய பகவான் உச்சம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலம் பெற்ற ராசி மேச ராசியில் பிறந்த அன்பர்கள். உங்களுடைய சாதுர்த்தியமான குணம் எதையுமே வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க. அதே சமயத்தில் எந்த ஒரு கடினமான சில வேலைகளையும் சரி, பேச்சு வார்த்தையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் அதை கரெக்டாக செய்து முடிச்சிருவீங்க, செயல்படுத்தி காட்டிடுவீங்க. அப்படி ஒரு பெரும் பலம் கொண்ட ராசியில் பிறந்தவங்க மேசராசி அன்பர்கள். ஆனால் சமீப காலமாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய வாழ்க்கையில், ஏன்னா இந்த ஒரு கிரக நகர்வுகள் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள், நல்லது கெட்டது அது மட்டும் கிடையாது, லாப நஷ்டங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த நவ கிரகங்களுடைய தன்மை தான். அப்போது இதில் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது இந்த வருடக்கோள்கள். இதில் சனி பகவான் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு விரையாதிபதி ஸ்தானத்தில் இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இப்போவும் அதே தான். அப்போது 7.5 சனி. இந்த விரயஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோதான் பலம் பொருந்திய மனிதர்களாக இருந்தாலும் மன சஞ்சலம் அடைஞ்சு தான் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருந்துருப்பீங்க. சஞ்சலங்கிறது எப்படி சொல்லலாம், சனி கரெக்டாக 3ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குது, மன வாக்குஸ்தானத்தை பார்க்குது, குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போது நம்மளுடைய குடும்ப சம்பந்தமான சில விஷயங்கள் செய்யணும் நினைச்சா அது சரியான முறையில் செய்து முடிக்க முடியல, காலதாமதங்கள் ஏற்படுது. கொடுத்த வாக்கு சரியாக காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சூழல் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இப்போ சமீப காலமாக உண்டாகிட்டு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த 3ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சகோதரர் சம்மந்தப்பட்ட ஸ்தானம், பின் சகோதரன். அப்போது குரு அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். மனக்குழப்பங்கள் எதை நம்ம சொல்லலாம், ஒரு விஷயங்களை நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நினச்சிங்கன்னா முடிச்சிருவீங்க, செய்யணும் நினச்சிங்கன்னா அது எவ்வளோ கடினமான விஷயத்தையும் செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். ஆனால் இப்போது செய்யணும் நினைப்பீங்க, கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கோம், கடைசிட்டு பார்த்தா அது ஒரு பிரேக் ஆகி போச்சு, அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியல. ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோம், அந்த வேலை நல்லபடியாக கடந்த காலத்தில் உழைப்பு கணக்கு பார்க்காம உழைச்சிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கலைங்கிறத விட நல்லா போயிட்டு இருந்த வேலையை பார்த்தா வேலையிலே சில பிரச்சனைகள் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இடமாற்றங்கள் செய்யக்கூடிய
ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க, தள்ளப்பட்டிருப்பீங்க. இப்படி குழப்பம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமாங்கிற அளவுக்கு யோசனைகளை தான் ஓடுதே தவிர அந்த யோசனைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறப்பான காரியங்களை நினச்ச நேரத்தில் செய்து முடிக்க முடியல. காரணம், உங்களுக்கு ராகு கேது எப்போவுமே ஒருத்தருடைய ஜாதகத்தில், அதாவது கோட்சாரமாக இருந்தாலும் சரி, பிறவி ஜாதகமாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்கணுங்க. 5ஆம் இடங்கிறது தான் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், நம்மளுடைய ஆசைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போது அந்த ஸ்தானத்தில் தான் அன்புங்கிற ஒரு அரவணைப்பே அந்த 5ஆம் இடத்துல தான் ஒளிஞ்சிருக்குதுங்க. அந்த ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தற்சமயத்தில் பார்த்துட்டோம்னா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் ஒன்றா இருக்கும், உங்களுடைய சிந்தனைகள் ஒன்றா இருக்கும், அதை செயல்படுத்தி காட்டணுங்கிற ஒரு வீரியம் அதிகமாக இருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா அந்த எண்ணங்களை சரியாக செய்து முடிக்க முடியாமல் மற்றவங்களுடைய இடையூறுகள் அங்கே உருவாகிருக்கும். பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிலருக்கு பார்த்தோம்னா, அதாவது குழந்தைகள்னால் ஒரு நிர்ணயமான ஒரு வாழ்வாதாரத்தை அவங்கள கொண்டுட்டு போகணும். நம்ம ஆரம்ப காலத்தில் சிறு சிறு கஷ்டங்கள் பட்டாலும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு பணம் செல்வாக்கு எல்லாமே இருந்தது. இன்றைக்கி பார்த்தா தொழில் ரீதியில் பாதிப்புகள். ஏன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது தொழில் ரீதியில் இந்த முடக்க நிலைகள் ஏற்பட்டதுனால வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களை செய்ய முடியல. அன்பால் ஏமாற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள். யார் அதிகமாக நம்பணுமோ, யார் அதிகமாக நேசிச்சோமோ அந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்தித்து இன்றைக்கி ஒரு மன கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருப்பீங்க. சில நல்ல விஷயங்கள் செய்ய முடியல, அதுதான். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தக்கூடிய உங்களுடைய அமைப்பில் கிரக நகர்வுகளை இப்போது உங்களுக்கு இந்த ஒரு 50 நாளில், இந்த 2025 முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா குரு உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு வந்தாச்சு. அப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், அது ஆட்சி பலம் பெற்றுச்சு. ஆட்சி பலத்தில் பெற்று கரெக்டாக உண்மையிலேயே சொல்ல போனோம்னா இந்த 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடந்தே தீரும், மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் இந்த 11ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம், லாபஸ்தான பிரயாணங்களால் நன்மைகள் நடக்கும். எதிர்பாராமல் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, இதுதான் நிரந்தரமான வேலை. தொழில் ரீதியாக ரொம்ப டல்லாக இருந்தது, ஓகே ஆயிடுச்சு. குடும்பத்தில் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்பட்டுருச்சு. இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உருவாகும். கடந்த காலங்கள் நமக்கு பாதகத்தை கொடுத்திருந்தாலும் இந்த இறுதி கட்டம் சொல்லக்கூடிய கடைசி கட்டம், இந்த 2025 முடியக்கூடிய இந்த தருணத்தில் இந்த 50 நாளும் உங்களுக்கு பொன்னான பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருப்பதனால நிச்சயமாக முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த 2026 தொடரத்துக்கு முன்னாலேயே நீங்கள் அற்புதமான வளர்ச்சி அடைவீங்க. சரிங்களா? இப்போ சொன்னது கோட்சார பலன். கோட்சாரங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் என்ன லக்னம், எந்த தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்தி நமக்கு சாதகமாதிபதி பற்றியா திசையா அப்படிங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் பார்த்து நம்மளுடைய இந்த நேர காலத்தை நிர்ணயம் செய்ய முடியும். அப்படின்றதுனால நீங்கள் ஜாதகத்தை பார்க்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. அப்படி நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை, யோகங்கள் என்ன இருக்குது, எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம், எந்த மாதிரி தொழில் செய்யலாம், எந்த மாதிரி நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் இனிமேல் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக உங்கள் ஜாதக அடிப்படையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.